அவர்கள் சார்பாக மிகப்பெரிய ராஜ நடிகர் அருமையப்பா வி.ஏ. விஜயராம் ரசிகர் மன்ற சார்பாக 150 ரூபா அனுப்பி கொடுத்து பெருமைப்படுத்திருக்கார். நன்றி நன்றி. இந்த வணக்கம். வி.ஏ. விஜயராம் அருமையப்பா அவர்கள் ரசிகர் மன்ற சார்பாக 50 ரூபா கொடுத்திருக்காங்க. நன்றி நன்றி. இந்த வணக்கம். ஹலோ மனம் படைச்ச மன்னவனே, பனி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்று சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தூளிய போல குணம் படைச்ச தின்னவனே, போகும் வீதி வாரி வாரி தூத்தும் உனியாறு உனக்கு நாதி, பாச வைத்ததாலே நீ பயிரை காத்த மேலே, பயிரை காத்த போதும் நீ பழிய சுமந்த நீதி, சாமி வந்து கேட்டிருமா நீர்மலையை தீர்த்திடுமா, பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மண்ணம் படைச்ச மன்னவனே, பனி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே, நெஞ்சமென்னும் கூடு அதில் நெருப்பு வைத்தது யாரு? அதை துடைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு அதை திரிந்து போவது யாரு? எந்த பொண்ணும் ஆறிடுமா, வேதனையை தீர்த்திடுமா, இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்று சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்று சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே. ஒரு சார்பாக இந்த விஜயகாந்த் பாடலை பாராட்டி 100 ரூபா அன்பளி கொடுத்திருக்காங்க. ஆதிமே
ரவிச்சந்திரன் நமச்சிவாயபுரம் அவர் சார்பாக விஜயகாந்த் பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பளி கொடுத்திருக்காங்க. நன்றி நன்றி. நமச்சிவாயபுர கிராமத்தார்களுக்கும் தெளிவாக ஒளிபடிக்க அமைத்துக் கொண்டிருக்கும் தெய்வம் ஆடிய உரிமையாளர்களுக்கும் இங்கு எனக்கு பக்கபலமாகவும் பக்கத்துணையாகவும் வீற்றிருக்கும் என்னுடைய சக கலைஞர் அனைவர்களுக்கும் முதல்கள் நன்றியையும் தெளிவாக ஒளிடாடா செய்து கொண்டிருக்கும் கூட பிறவாத சகோதரர் தவம் ஆடியோ உரிமையாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை சேர்ந்த திருமதி தேன்மொழி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. நூலாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பர்களுக்கும் பிளாக் கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எடுத்தெல்லாம் ஆதி பகவான் உதற்ற உலக என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும். இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் வணங்கிய நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஆதி பராசக்தியையும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர் கண்ணி மங்கையர் கரசி உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் சிவபெருமானையும் பார்வதி வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதைப்பணியை தொடங்குகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு
சிந்தாக்குள மாணவி தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேளா உமையாள் மைந்தா மறைநாயக என உலகத்தவர் பாராட்டும் உன்னத கடவுளை கருணை கடலாகிய கந்தையா ஞான சக்தி வேள்தனை பெற்ற வடிவேலா சூரனை இருக்கோராக பிழந்திட்ட வீரனை ஞான பழமேனே உனக்கதற்கு ஞான பழம் என அவையின் போற்றுதலை பெற்ற எங்கள் பழனி ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாய ஒரு காலம் இல்லை என்ற பரம்பொருளான சிவனும் பிறகுமணியால் இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை எடுத்து ஓதி தகப்பன் சுவாமி எனும் குமரக்குர் வருணம் என பெரிதினை பெற்ற எங்களின் குலக்கடவுளை இக்கவளையுமே போற்றுவனும் என்னையும் என் நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ உனது அருளும் ஆசியும் என்றென்று வேண்டும் முறைவா கந்தா கடம்பா கார்த்திகையா ஆறுமுகா சங்கரின் மகனே சடாச்சரா சரவணா சண்முகா முருகா 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 முருகா. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. குறிஞ்சி நன்றி நன்றி கைத்தட்டிய ஒரு உள்ளத்திற்கு நன்றி. குறிஞ்சி முல்லை
மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தினிலே மேற்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூரணத்தை காண வேண்டும். ஜோதி என்ற சுடர் ஒளியை கையில் தாங்கி சுற்றந்த வேல் கொண்ட முருகனை இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும். 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தியின் இளம்பிரை போலும் வயிற்றினை நந்தி மகிழ்த்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானை முன்னிறுத்தி நான் காவலுக்கு வந்திருக்கேன். என்னுடைய காவல் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா கந்த கடவுள் கருணை காட்ட வேண்டும். அந்த கந்தனை எண்ணி நான் இங்கு வந்திருப்பதனால் நீ போகும் பாதை காத்திருக்கு என்னுடைய ஊருக்கு ஏனம்மா பேத்திருக்கு. நன்றி நன்றி. வெள்ளக்கமலத்தில் வீற்றிருப்பாள் வாணியல் முள்ள கமலத்தில் போந்திருப்பாள் கண்டத்தூர் பாவில் இருப்பான் 5 அவள் பாதமணி போல் நாவல் இருப்பான் 5 என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவலை இருக்கணும். நல்ல தமிழ்கள் அள்ளி கொடுக்கணும். தமிழ் கடவுள் முருக பெருமானுக்கு தொண்டு செய்யணும். நிறைய ஆசையோடு வந்திருக்கேன். என்னுடைய ஆசையை நிறைவேறணும் அப்படின்னா தெய்வமா இருந்து பண்ணணும். ஏன் இவ்வளவு கோபம் அப்பேற்பட்ட கந்த பெருமாள் கந்த கடவுள் எனக்கு சொந்த கடவுள் இங்கு வரணும். எனக்கு மட்டுமல்ல, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்காய் வெளிவோடி அங்கு பொருளுக்கும் பசியுமாம் தொல்லுலை நல்லார் ஒருவரே உள்ளார் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பேய்மழை எனக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுடைய திருக்காட்சி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எனக்கு முருகப்பெருமான் அருள்வாளிப்பது போல் உங்கள் எல்லோருக்கும் அருள்வாளிக்க வேண்டும். எல்லாரும் வாழ்க்கையிலும் வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அந்த கடவுள் முருகப்பெருமான் இங்கு வர வேண்டும். முருகனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நான்
செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலைச்சாதி பெண்ணுக்கு மடவாளை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா மங்கை மாலையும் கொண்டு வா செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே மலை சாதி பொண்ணுக்கு மலைவாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொடுவாரே மங்கை மாலையும் கொண்டு வா ஓயாது நானும் கொண்ட செம்மீனே செம்மீனே மலை சாதி பொண்ணுக்கு கல்யாண மாலை கொடுவாரே நீரின்றி வாழும் இளநாத்து. செம்மீனே செம்மீனே மலை சாதி பொண்ணுக்கு கல்யாண மாலை கொள்வாரே நன்றி நன்றி நன்றி. 5 முகம் தோண்டி 6 முகம் தோன்றும் வெங்கமிழில் அஞ்சனென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் இரு காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னை அருவமும் உருவமும் ஆகி அனாதையாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இந்த ஜோதி பிளம்புதல் மீனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவார் என்று சொல்லக்கூடிய எல்லாருக்கும் சொந்தமான கடவுள் இங்கு வர வேண்டும். உயிரெழுத்து 12 கைகளாகவும் கரங்களாகவும் மையெழுத்து 18 கண்களாகவும் ஆயுத எழுத்து 1 ஆயுதமாக ஏந்தி தமிழுக்காகவே பிறந்தவர் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடியில் வீர வாளோடு பிறந்தது என்று தமிழே 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 அழகே 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 முருகா முருகா முருகா. முருகு என்றாலே அழகு, அழகு என்றாலே முருகன், முருகன் அழகு என்றாலே தமிழ் என்ற அழகான ஒரு மொழிக்கு சொந்தக்கார கடவுள் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட தமிழ் கடவுள் இங்கு முருகப்பெருமான் எல்லாருக்கும் எல்லா வல்ல செல்வங்களையும் அளித்தர வேண்டும். முருகனை நினைத்து நான் பாடும் பாடல் ஆளோளோ பாடும் தேர்களே ஆராயும் தேடும் பெண்களே வட்ட வட்ட பொட்டி வச்சு வட்ட வட்ட பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேனெடுத்து வா. ஆளோளோ
நன்றி நன்றி. வந்த வினையும் வருகின்ற வழிவினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே திருச்செந்தூர் நகர் சேவகா உன் திருவடி பற்றி மேவையோருக்கு என்று மாறாத வினை என்று சொல்லக்கூடிய வினையெல்லாம் வினைய இருக்கக்கூடியவன் வேளவன். அப்பேற்பட்ட வேளவன் இங்கு வர வேண்டும். வேளவனுக்காக வெகு நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். கலியுக கடவுளை கந்தபெருமான், கலியுகத்தின் அவதாரம் எடுத்தவர் கந்தபெருமான். ஆனா காக்கும் கடவுள் யாருப்பா? மகாவிஷ்ணு. என்ன காரணம்? ஏன் மகாவிஷ்ணு காக்கும் கடவுள்? எல்லா யுகத்திலையும் கிரீதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் 4 யுகத்திலும் இருக்கக்கூடியவர் முருகப்பெருமானும் இருக்கிறார், பரந்தாமனும் இருக்கிறார், சிவபெருமானும் இருக்கிறார், மூலப்பொருள் முதல் பொருள் விநாயக பெருமானும் இருக்கிறார். எல்லா தெய்வங்களும் எல்லா யுகங்களிலும் இருக்கு. ஆனா கலியுகத்துல சிறப்பு கந்த பெருமானுக்கு. ஆனா கந்த பெருமானுக்கு சிறப்பு கொடுத்தவர் யார் தெரியுங்களா? அவதான் ஆபத்தானவன், அநாதரட்சகன், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் ஆனால் மீண்டும் தர்மமே வழியும். நான் மட்டும் இந்த கலியுகத்துல தெய்வமா இருந்தா போதுமா? எனக்கு இருக்கக்கூடிய என்னுடைய இளைய மருமகனாகப்பட்ட முருகப்பெருமானுக்கும் இந்த கலியுகத்துல ஒரு பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய அவதாரத்தில் ஒரு அவதாரமாக முருகப்பெருமான் இங்கு தோன்றி இருக்கிறார். அதனால் மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய கண்ணனுடைய பாடலை பாடி முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தாவரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தாவரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா பெண்ணை உண்டவா மண்ணை உண்டவா என்ன செய்ய
நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ கொட்டும் கிளி இங்கிருக்கே கோபம் அங்கிருக்கே தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ இளவாடும் தன்னாக எலுமிச்சம் கொடியாக இருந்தவள கைப்பிடிச்சு இரவெல்லாம் கண்முழிச்சு இல்லாத ஆசையிலே என் மனச ஆரவிட்டான் ஆரவிட்ட மச்சானே ஓடம் விட்டு போனானே ஓடம் விட்டு போனானே ஓடம் விட்டு போனானே ஏத்தி வச்சா ஒரு விளக்கு ஏத்தி வச்ச கைகளிலே என் மனசு நான் கொடுத்தேன் நெஞ்ச மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் அங்கிருக்க
பார்க்கிறதே இதா ஓடி போய் செய்தி சொல்லு பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளிடும் பின்னலையே இதா ஓடி போய் தூது சொல்லு ஆத்திக்குளத்தை சேர்ந்த சீனிவாசன் ஐயா அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 50 ரூபாய் அன்படி கொடுத்திருக்காரு. நன்றி. சரி, நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா வள்ளியம்மா வந்து இந்த செய்தி சொல்லியிருக்காங்க. என்ன செய்தி அப்படின்னா பருவ மனித பெண்கள் திணை கண்டு போகும்போது ரொம்ப குழப்பம்பாங்க. இந்த செய்தியை போய் வள்ளியம்மா சொன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த அப்பாவுக்கு ஒரு வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளைல காட்டுக்கு போ காவல் போன்னு கடுப்பு இருக்கா. இது எங்களுக்கு பொழப்பா? வேற பொழப்பு இல்ல. உங்க குல வழக்கம் என்னமோ அதைத்தானே சொல்லியிருக்காரு. ஆமா, என்ன குல வழக்கம்? நாங்களே சின்ன பிள்ளைங்க எங்களை போய் செவனு விளையாட விடமா காட்டுக்கு போட்டு நேரம் இந்த அப்பா என்ன மாமியார் போயிட்டாரு. மாமியார் தெரியா? அவரு வந்து வள்ளியம்மாவுக்கு அப்பா, எனக்கு மாமனார். அப்படியா? நேரம் மாமியார் கிட்ட போய் படுத்துக்கிட்டேன். அவருக்கு இந்த காலத்துல இந்த வயசுல எப்படி இருக்கையில நாங்களே எப்படி இருப்போம். ஆனா இருந்தாலும் நானும் பெண் தானே, எனக்கு ஆசை இருக்கும்ல. குப்பையில கொடுக்கிற கொட்டாங்குச்சி ஒரு குச்சியை கோர்த்து கிடக்கையில இந்த வயசுல நான் கோர்க்காம இருந்தா எப்படி இருக்கும்? ஏமா நான் சும்மா செவனேட தானே இருக்கேன், என்ன வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. உங்களை நானு நீங்க எனக்கு அண்ணன் வேணும். முறகட்டத்தனமா பேசுறீங்களே. அண்ணனா? உனக்கு நான் அண்ணனா? எனக்கு அண்ணன் அண்ணனை தான் கோர்க்கால எறீங்க. நீங்க அண்ணன் மாப்பிள்ளையா? அப்ப கோர்க்கலான்றீங்களா? ஆமா. நீங்க எனக்கு சித்தப்பா வேணும். குடிச்சாமி அப்பப்ப இது பண்ற சித்தப்பா வேணும். ஆமா, ஒழுக்கமா உட்காந்துக்க. நினைப்பு பொழப்பு கிடக்கும் போல இருக்கு உனக்கு. சரி, காதல் பண்ணலாம். எனக்கு ஒரு ஆள் வராரு, அவரை காதல் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பாப்போம். அப்படிங்க தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது தந்தது ஒன்னதான். தந்தன தந்தன தை மாதம் தந்தது தந்தது ஒண்ணுதான். தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது தந்தது ஒன்னதான். தந்தன தந்தன மல்லிவாசம் தந்தது தந்தது இப்பதான். எனது எனது எதனா என்ன கொள்ளுது கொள்ளுது எப்பதான். அது தொட்டது தொட்டது விட போது என்னை மாட்டது மாட்டது எப்பதான். Baby
அடியே தோழி, இன்னைக்கு ஒரு அழகிய பிடித்து இருக்கிறது. அழகிட்ட அழகி, அப்படி ஒரு அழகி. பெண்ணுக்கு பெண் போறாம, ஆமா என்ன விடவே இருப்ப நீ ஆக மொத்தம் சங்கத்துல அவதாரம் கட்டாம போக மாட்ட. மல்லிகைப்பூ தோட்ட விற்க போற பாருங்க. ஆமா புடிங்கிட்டாங்களா பூவ, இதுக்கே பீஸ் புடிங்கிதான் கிடக்குது. அந்த அழகி இன்னைக்கு கூப்பிட்டு இன்னைக்கு எப்படின்னு வர்ணிச்சா. ஆமா அழகி, நல்ல அழகி. அழகி அடியே தங்கராணி, நினைக்கவில்லை இந்த தொப்புல வந்து எத்தனை உடைய அரிசி ஓட்டலாம் ஆட்டலாம் இருக்கடி, அத்தனை தட்டி தொப்புல இருக்கடி. எப்படியா இருக்கு? நாக்க சொல்லட்டிய முட்டை எடுத்து வதக்கிற எரிஞ்சிரு பாத்துக்க. எத்தனை தண்டியா இருக்கு? எப்படி இருக்கு? நாலு கிணறு மாதிரி இருக்கடி. இந்த கிணத்துல குழி மோச்சம் அப்படி கிடைக்கும் உனக்கு. அப்படியா? இங்கேயே குளிச்சுட்டு போயிடலாம் பாருக்க. போலும் போல நீ குளிச்சு நக்குன கூலிச்சாமி என்ன நாக்க சொல்லட்டாப்ல என்ன பின்னாடி குடிக்க பொம்பளை வந்தாலும் வர்றியா, பொம்பளை மாதிரி வந்தாலும் வர்றியா. வெளிநாட்டுல இருந்தவன் இப்ப ட்ரெஸ்ஸா பாரு, இங்க பாரு
என்னன்றது தெரியுமா? அடேப்பா முந்தைய பாரு பல பலன்னு இருக்குடி. சும்மா இருந்த டவர் 80ல நிக்குது. நெசமா ஒண்ணு சொன்னா கோச்சுக்கிற மாட்டிய, மனசு சங்கடப்பட மாட்டிய. நீ என்ன சங்கடப்பட போற? இல்ல இந்த அடுத்த ஆனா ரெண்டு எனக்கு வச்சுக்கிறியா உனக்கு வச்சுக்கிறியா? யார வச்சுக்கிற போற? ரெண்டு முண்டையும் வேடிக்கை தான் பார்க்க போறீங்க. போயிருக்கு விளக்க மாதிரி பிடிச்சு அது 80ல நிக்குது. நான் கேட்கிறேன் குழு. லட்சுமணி மாமா பந்தனேந்தல் எங்க இருக்கிய மாமா? வருவீங்களாம். உங்களுக்கு பின்னால வந்து ஏய் கூலு, நீயும் நல்லா தான் இருக்க. ஆனா நீ எதுக்கு ஆக போற? நக்க தெரியாதவன் கையில எதுக்குடா தேனு? அது தேனை போடு எப்படி நக்க ரெண்டு அந்த விஷயத்துக்கு கேட்டா ஆகாதாடா. ஆள் பார்க்காத வச்சுக்கலாம்லடி. ஆள் பார்க்காத வச்சுக்கலாம். ஆள் பாக்குறீங்க சரியாவும் பார்க்க மாட்டேன் சட்டால. அப்படியா? அன்னைக்கு எங்க ஆள் வந்தா எப்படி விசாரிப்பு அடிச்சு காட்டு. என்ன சத்தத்தை காணா? இவரை வச்சு நான் ஆள் பார்க்கறதுக்கு எல்லாம் ஒன்னே சொல்லணும். அழகுடி அழகே அழகுதான். 5000 சம்பளம் விடியா காலம் வெள்ளனா வாங்கிட்டு வருவேன். ஒரு உள்பாடு மாநிலத்தை முட்டை எதையோ பாக்குறேன் சண்டால. நீ எதுக்கு திரியிற? எப்படியே இருக்கு எனக்கு மாதிரி பேசாம ஒண்ணுமில்ல ராஜா கூடு. நீ என்னதே ஆர்வத்துல தூக்கிக்கிட்டு இருந்தாலும் உன் வேட்டிக்குள்ள கிடக்குறதா முண்டை ஏங்கிட்டு கிடக்கு. ஏன் தோழி என்ன மாமா? லட்சுமணன் பந்தாண்டர் எங்க இருந்தாலும் வேலைக்கு வரும்படி மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விழா காரணம் சார்பாக வாங்க மாமா. பந்தனேந்தல் மாமா, லட்சு மாமா சொல்லல மாமா உங்களுக்கு தான் போட போறாங்களா? வாங்க மாமா, வாங்க வாங்க. ஓடிட்டாப்ல. ஏ தோழி வாடி கண்டார ஓடி வா. நீ பார்க்கையில புசு புசு எரி. உனக்கு பொறாமையா இருக்கு. நெத்திரி நீ பொம்பளையா? என்னடி ஒண்ணுக்கு 2 பேரும் தூக்கி போட்டோன்னு அமைக்கிட்டு இருக்காங்க. செவனேன்னு இருக்கிற இது எதுக்குடி? நான் உன்னை கேட்கிறேன். யாரு வந்தாலும் நான் உன்னை போல ஐயோ அம்மா கத்த மாட்டேன். செத்து போனா இந்த உடம்ப ஒண்ணு மண்ணு திங்க போகுது, இல்லைன்னா நெருப்பு திங்க போகுது. நீ பொத்தி பொத்தி பாதுகாத்து எதுக்காக ஆக போகுதா? அது வாடி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பல்லு இருக்கவே பக்கோடா திங்கிறியா, நாக்கு இருக்கவே நக்கிட்டு போயிடுறியா? நமக்கு ஆண்டேன் கொடுத்த சொத்து ஆளுக்கு. ஆனா கூலிச்சாமி ஒண்ணு சொல்ல, நீ 2வது சொன்ன இல்ல, அதுதான் பக்கோடாலாம் திங்க முடியாது ஒன்லி. ஆனா இங்க அடுத்து ஒரு பொட்டை பறிக்க முடியும். எங்க அது? உன் வேட்டிய உரிவே உன் சேட்டை அழகாம இவ்வளவு ஏற தெரியல. நீனு இங்க ஒண்ணும் கிடையாது, ஏமாந்ததான் சொல்லையும். எனக்கு என்ன நீ வரட்டும். நாங்க 2 பேர்ல யார் நல்லா இருக்கா? நீ உண்மையை சொல்லு. யாரு மாமா நல்லா இருக்கா? ஆமாடியா அல்லைக்கு யாரு உன் நோன் என்று போயிரு. நல்ல வேலை. எப்ப மகாராஜா எங்க இருக்கு? இவ்வளவு நாளா என் ஜாமிய தங்கமே உன் பொண்டாட்டி வந்திருக்க? காலையில கஞ்சி கிடைக்காதா? இதுல வேற எனக்கு சொல்லிட்டாங்க ஒண்ணு. எனக்கு ஆசை நிறைய இருக்குடி. என்னடி தோழி? நல்லா தான் இருக்க அழகி, நானும் நல்லா தான் இருக்கேன். ஆமா 2 பேரும் சேர்ந்து எங்கடி போறோம்? நம்மள திணைக்காட்டு காவல் போறோம். காவலுக்கா? உனக்கு மனசுக்குள்ள யாரையும் நினைச்சிருக்கியா? நீ எங்க மனசே ஒரு மாதிரி சரியில்லை, ஏறுது இறங்குது. என்னடி சொல்ற? உன் மனசே சரியில்லையா? மச்சான் சரியா தானடா இருக்கு. என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? யாருடைய உன் மனசை கெடுத்தது? யாரு எடுத்தது? தூக்கத்துல யாரு வர்றா யாரு போறான்னு தெரிய மாட்டேங்குது. என்னடி சொல்ற? போடி. ஏய் ஏய், வர எனக்கு வாழவே பிடிக்க மாட்டேன். என்னடி இப்படி பேசுற? மருந்த குடிச்சு செத்துலாம்னு கூட ஒரு நாள் தோணிருச்சு. ஓ, அப்படி சாக போற நேரத்துல கூட சிவகாமி ஓம் போட்டாவை தாண்டி எடுத்து பாப்பா. ஏண்டி என்னடி ஏண்டி ஏன் போட்டா வருது? ஏன்னா உயிர் தொலை என்னை பார்த்தட்டியும் உனக்கு அந்த சாகணுன்ற ஒரு எண்ணம் வரல பத்தியா? இல்ல என் போட்டா பார்த்தட்டியும் அப்படி நீ நானும் ஒரு பழகிற ஒரு நட்பு. நம்மளை விட உதுத்த முண்டையெல்லாம் உயிரோடு இருக்கு. நம்மள நம்ம இதுக்கு சாகணும் தாண்டி வாங்கிட்ட போய் நான் கூட என்ன பண்ண நினைச்சேன். இப்படி பொம்பளை இப்படி தொப்புடு பெரிய ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். இது என்ன கலர்? புழு துணியா? நீ வேற அந்த ஆளு எச்சி முண்டு போல முண்டைக்கு நாக்க சொல்லட்டுக்கிட்டே நீ என்ன மயத்துக்கு இதே பாக்குற?
வயசு இறங்கி இருக்க நான் சொல்லட்டுறாங்க காசு எடுக்கிற புண்ணியமா இதனால பாத்து போட்டு என்ன மானியா இருக்குது ஒரு மேல துண்ணிய குட்டி வதக்க எரிஞ்சு ஒழிய பாத்துக்க ஆனா இழுவ இழுத்து உனக்கு மகுமானம் உள்ள ப்ராப்பர்ட்டி இல்ல ஒண்ணும் இல்லையா la 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 நீ மண்ணை அள்ளி தூக்கி போட்டுறாங்க அம்மா அவ வாரோண்டி வாரோண்டி இல்லேண்டி புருஷே மீது ஏதானம்மா அம்மா வீட சொன்னானம்மா உன்னோடி உன்னாகே கண்ணோடி அரணாகே அரணாகி மாதாகி தேடி ஒரு கேள்வி ஏதானம்மா அம்மா ஏத சொன்னானம்மா Gracias.
இவ்வளவு அழகா இருக்கா? என்னடி அழகி? நல்லா இருக்கா? மகராசியா இருக்கா? 100 வயசு வரைக்கும் வாழ்த்தா. ஆமா, இப்பேற்பட்ட ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்லையடி. ஆமா, உங்க அப்பா என்ன புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காங்க அம்மா. அம்மா, நீ எந்த நாட்டுக்காரி? நானும் இங்கனதான் பக்கத்து ஊருக்காரி தான். பக்கத்து ஊருக்காரி தானா? உன் ஊர் பேர் என்ன? எம்மா, உன் பேர் சொல்லுடி. எங்க ஊர் பேரா? ஊர் பேர் சொல்லு. எல்லாரும் தெரியும், சோழகுருடி ஏர்போர்ட் கிட்ட தான் இருக்கு. அப்படியா? இந்த வானூர்தி பக்கத்துல. ஆமாங்க அம்மா. ரொம்ப அழகா இருக்க. இந்த மாதிரி ஒரு அழகி நான் நேத்து ஒருத்தி வந்தா. அப்படியா? முத்துராணின்னு சொல்லிட்டு அவளை காட்டில நீ இவ்வளவு அழகா இருக்க. ஆமாடி, நேத்து முத்துராணி, இன்னைக்கு தங்கராணி. ராணியா தானே வர்றோம், நாளைக்கு சண்முகராணி. ஆமா, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆனா உன்கிட்ட இருக்கிறது மிகப்பெரிய அழகு என்ன தெரியுமா? அம்மா, இங்க திரும்ப. என்னங்கம்மா? இன்னும் கொஞ்சம் அங்க திரும்ப. என்னங்கம்மா? சிரி, ஒரு சிரி. இந்த கண்டத்துல விழுது ஒரு குழி. ஆமாங்க. ஏடி, இது பணக்குழி தானே? இது நிறைய பேருக்கு காத்திருக்க புதக்குழி. தவறி விழுந்தா முடிஞ்சு. இந்த குழி தாண்டி உனக்கு அழகா அழகா இருக்கு. இதாங்கம்மா திருஷ்டி. அதனால இவ்வளவு அழகா இருக்க. ஆமாங்கம்மா. உன்ன கடையில இவ்வளவு அழகா இருக்கா. அம்மா, ரெண்டு பேரும் யார் தெரியுமா? யாருமா? எனக்கு உயிர் தோழி. நான் உங்களுக்கு மதிப்பிற்குரிய தோழி. மதிப்புக்குரிய தோழி அப்படின்னு உயிர் தோழியை சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அன்னைக்கு காவல் பார்க்கணும். சரிங்க. அப்பா காவலுக்கு போச்சுறாரு இல்லையா? காவலுக்கு நான் வந்திருக்கேன், நீ வந்திருக்க. ஆமாங்க. அடுத்து இந்த காவல் இடத்தை வர்ணிக்கிறதுக்கு முன்னாடி சரிங்கம்மா, மனசுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இறக்கடி பாவாடை இறக்கடி. என்ன மயத்துக்கு அது கசகசன் இருக்கு. தூக்கி காட்டு. ஏடி அழகு ஏசிய மாட்ட சொல்லி பாத்தியா? பொம்பளை புள்ள உள்ளாட போடணும். உள்ளாட போடணும்னா பத்தி ஆண்களை எவ்வளவு தவறா பேசுறாங்கன்னா வேற யாரும் இல்ல. வேற யாரு? 72வது புருஷன். புருஷன் எத்தனாவது புருஷன்? 71 பேரை செத்துட்டாங்க. நான் அரசதா ஒரு சதை போடுறதுக்கு எவ்வளவு வரைக்கும் பாக்கி? சொச்சந்தே முடிச்சிருவேன் இந்த சீசனுக்குள்ள. அதனால இந்த இடத்த பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆடணும் பாடணும். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், பாரு புரியும். இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், எழுத்து வழி பாரு புரியும். அடுத்த வரைக்கும் ரெடியா இருக்கு. கலந்து விட்டது காதல் கதவு திறந்து விட்டது, கண்ணோ கண்ணோ கலந்து விட்டது, காதல் கதவு திறந்து விட்டது. ஒன்று ஒன்று இரண்டு என்பது ஒன்று கண்டது இரண்டு விட்டது.
பொன்னாடா ஒத்தபடி ஏற்படுகிறது போறா. இந்த முண்டைக்கு நீ வெடி ஓடுறதே தப்பு. பொண்ணாட ஓடையா? யாரு? கணேஷ் மச்சான் தானா? கணேஷ் மச்சான் நீ தானே? நீ வா, உன் கையில வைக்கிறீங்க. 5 10 கூல் சாமினா கெத்து. ஓஹோ ரோட் போடுறா. போடுப்பா. 5 10 நான் தான் பூச்சாமிக்கு சொத்து. கையில கட்டுறது வாச்சு, இதெல்லாம் உனக்கு ஒரு பேச்சு. அருமை சித்தப்பா எங்கள் சிங்கத்துறை அவர்களுக்கு எங்கள் அமைச்சர் இளைஞர் சார்பாக பொன்னாடை போட்டுக்கிறோம். இது கூட 10-12 வருஷம் வந்துகிட்டு இருக்காரு. ஆனா வருஷம் சித்தப்பா மறக்க மாட்டான். ஆனா நம்பிக்கையாளர்கள் சித்தப்பா கட்டாட்டம் வந்துகிட்டே இருக்காரு. அது ஒரு எங்களுக்கு பெருமை, ரொம்ப பெருமை. நமச்சியார் பொதுமக்களை எனது மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த கட்டவுட் அமைச்சு இந்த 5 வருஷமா எனக்கு வெளிநாடெல்லாம் புகழ் வாங்கி கொடுத்த நமச்சியாரத்தை நான் மறக்க மாட்டேன். நம்மளோட ஊரும் வெளிநாடு ஊரா தெரியுது. நமச்சியாரம் எங்கேனாலும் அங்கே தெரியுது. அந்த அளவுக்கு எனக்கு பெருமைப்படுத்தி கொடுத்த என் தாய்மார்களும் என் இளைஞர் அணிகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைவிட்டுக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. 100 ரூபாய்க்கு மேல பேசுற அதுக்கு மேல இந்த மாதிரி அந்த அமையணும் என்கிட்ட ஒண்ணும் இல்லை. வருஷம் நீங்க வரணும். நல்லா முடிவு சிறப்பா நடத்த வருஷம் வரணும். நீ அவளை அமுக்கணும். ஒழுக்கமா இருக்கு. ஆமா 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 ஆமா. எனக்கு பொன்னாடை போட்டு பெருமைப்படுத்த அன்பு குழந்தைனார் அவர்களுக்கும் மற்றும் இளைஞர் நெற்பமட்டத்தர அனைவருக்கும், கூலுச்சாமி இளைஞர் நெற்பமட்டத்தர அனைவருக்கும் என் சார்பம் என் கிடைக்கும் சார்பம் நன்றி வணக்கம். எந்த ஊரை மறந்தாலும் நம்ம அமைச்சர் மறக்க முடியாது. வருஷத்துல எப்படியா இருந்தாலும் 2 நாடத்துக்கு வந்துடுவேன். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நம்ம எனக்கு தெரியும் அத்தாச்சி. எனக்கு போத்தன பொன்னாடியே கொண்டது உங்களை போத்துறேன். மேடைக்கு நீ வரையிலே தெரியும். வாடி முண்டை உன்னை உள்ள வச்சுக்கிறேன் நான். அதனால சேராம சேர்ந்திருக்கோம். சிறு பிள்ளைகளா சேரணும், நல்லா விளையாடணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு இல்லையா? ஒரு விளையாட்டு விளையாண்டுருவோமா? ஆடி பாடி விளையாடணும். கண்டிப்பா. மாமனுக்கு சரி சொல்லி மத்தளம் கொட்டுதடி இந்த மல்லியப்போ மாமன் கிட்ட மல்லுக்கு நிக்குதடி சாமி கிட்ட சரி சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி. ஆசோ 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 ஏய் சோ 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 ஏய் சோ 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 மதுரை அழகரோ மாமதுரை சுந்தரோ மதுரை அழகரோ மாமதுரை சோக்கரோ மதுரை ஒரு எடுத்து வடிவேங்க அய கொடுத்து வடிவாயிலே வந்து புருஷனோ சமஞ்சே அதுக்கு தான் நான் சமஞ்சே உனக்கு தான். ஆசோ 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 சோ சோ கூட்டி
ஆடி வருது என்னால இவ்வளவு சிரமப்பட்டு ஆடி இருக்கான்ல, யாராவது கை தட்டினீங்களா அவ ஆட்டத்துக்கு? நல்லா ஆடினாங்க, ரம்பா மாதிரியே ஆடி இருக்கான். ரம்பா மாதிரி அவளுக்கு கண்ணு உள்ளர போயிருக்கு, இவளுக்கு கண்ணு உள்ளரதான் போயிருக்கு. உள்ள போயிருச்சா? அதனால பறவை விரட்டிடுமா? ஆளோடும் நாடுல நீங்களும் பாடுங்க. நானா பறவை போகும். நான் ஆடலன்னா பறவை போகாதாத்தா? ஆடுறோம்ல மாமா. ஆளோடும் 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 சோழமே ஆளோடும் 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 சோழமே. ஒரு சட்டி குழம்பு ஊத்தணும். இன்னைக்கு அருமையான குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு. அதனால சரிங்கம்மா, இடம் வந்து முக்கியமான இடம். தவரிசிகள் தவ முனிவர்கள் யார் வேணாலும் வரலாம். சரிங்கம்மா, யார் வந்தாலும் நீங்க பாத்துக்காங்க, நான் பாத்துக்கிறேம்மா. மதிக்கத்தக்கவர்கள் யாராவது வந்து மரியாதை கொடுத்து என்னை கூப்பிடுங்க. சரிங்கம்மா. ஆளுக்கு ஒரு பக்கமாக போவோமா? சரிங்கம்மா. ஆளோளும் சோ ஆளோளும் சோ ஆளோளும் சோமா